Hello friends, welcome to Code Universe. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் Flutter ப்ராஜெக்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது கூடவே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உங்கள்கிட்ட இல்லைன்னா என்னோட ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ அதில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது கிரியேட் அ நியூ Flutter ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு Flutter ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து டு கிரியேட் அ Flutter காம்பனண்ட், அதாவது ஒரு லைப்ரரி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும்னா Flutter மாடியூல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த Flutter மாடியூலை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆர் iOS ஆப் கூட வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து Flutter plugin. ஸோ Flutterல வந்து ஒரு plugin கிரியேட் பண்ணணும், ஆண்ட்ராய்டு ஆர் iOS அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு plugin கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது வந்து ஒரு Flutter பேக்கேஜ். ஸோ Flutter பேக்கேஜ் வந்து டாட்டை வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும், அது வந்து ஒரு விஜெட் மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து Flutter ஆப்னு சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ஒரு சூட்டபிளான ப்ராஜெக்ட் நேம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் Flutter ப்ராஜெக்ட் அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது வந்து டிஸ்கிரிப்ஷன், ஒரு ப்ராஜெக்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க பார்க்குறப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் கடைசியாக வந்து ஆர்கனைசேஷன், இதர் உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஆப்போட நேமே வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எது ஜாவா ஆர் காட்லினை சூஸ் பண்ணலாம். காட்லினில் சூஸ் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு கோச் வந்து காட்லினில் இருக்கும். சிமிலர்லி ஜாவா சூஸ் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு கோச் வந்து ஜாவாவில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து iOS லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஸ்விஃப்ட் ஆர் Objective-C. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணும்னா டிஃபால்ட் ஆப்ஷனோட விட்டுடலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததும் வந்து ஸ்டுடியோ வந்து நமக்கான ஒரு Flutter டெமோ ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதில் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் ஆகி அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு சில கோட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் எதுக்குன்னா Flutter டீம்லேருந்து ஒரு டெமோ ஆப் வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ Flutter அண்ட் டாட்டா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த டெமோ ப்ராஜெக்டை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த கோட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேயே வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்ட்டு வந்து அவனே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு இந்த டெமோ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சில ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பேக்கேஜ், அதாவது நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டரில் தான் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்க்கான எல்லா சோர்ஸ் ஃபைலும் இதில் இருக்கும். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அண்ட் சிமிலர்லி அது கீழே இருக்கிற இன்னொரு ஃபோல்டர் வந்து iOS ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து iOS அப்ளிகேஷனுக்கான தேவைப்படுற எல்லா ஃபைல்ஸும் அண்ட் ஃபோல்டர்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் அடுத்து வந்து லிப் ஃபோல்டர் தான் வந்து Flutterோட மெயின் பேக்கேஜ். ஸோ Flutterல நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்போட கோட் எல்லாமே இந்த லிப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சின்ஸ் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட்னால நமக்கு வந்து லிப்குள்ளே வந்து ஒரு main.dart ஃபைல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறப்போ ஸோ இந்த main.dart ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்தராக வந்து நீங்கள் ஆப்பை ஸ்கேல் பண்ணுறப்போ, இன்னும் பெரிய பெரிய ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ நிறைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து உள்ளே வரும், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து இந்த லிப்குள்ளே தான் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறப்போ இந்த main.dartல இருக்கிற சோர்ஸ் கோட் தான் வந்து எனக்கு ரன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஃபோல்டர்னு இருக்குது. இந்த டெஸ்ட் ஃபோல்டர் எதுக்குன்னா வந்து உங்கள் ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்றதுக்கான டெஸ்ட் கேசஸ் எல்லாம் வந்து இங்கே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் பேர் வந்து widget test.dart
சின்ஸ் நமக்கு வந்து மெயின் டாட் ஃபைல் இருக்கிறதுனால டெஸ்ட் கேஸுக்கும் ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து .git_ignore. சரியா? இப்போ அந்த ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த .git_ignore ஃபைல் வந்து ஒரு ஹிடன் ஃபைல், உங்கள் ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு ஹிடன் ஃபைல். நீங்கள் ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேருக்கு வந்து உங்கள் கோடை வந்து புல் பண்ணுறதுக்கும் புஷ் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத ஃபைல்ஸை வந்து இது ஒமிட் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த .git_ignore ஃபைல் இருக்குது. அண்ட் செகண்ட் ஃபைல் வந்து .metadata. இந்த ஃபைலும் வந்து ஒரு ஹிடன் ஃபைல். இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னா, உங்கள் ஃப்ளட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஸ்டேபிள், SDK சேனல், ப்ராஜெக்ட் டைப் அண்ட் மற்ற மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபைலில் இருக்கும். அண்ட் அடுத்த ஃபைல் பார்த்தீங்கன்னா .packages. ஸோ இந்த ஃபைல் நேம் படியே வந்து இதில் வந்து டார்க் பேக்கேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் நீங்கள் வந்து ஃப்ளட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பேக்கேஜ் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த ஃபைலில் வந்து லிஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து flutter project.iml. இந்த flutter project.iml இந்த ஃபைல் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேமுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்டை வந்து டெஸ்ட் நேம் பண்ணிங்கன்னா test.iml அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபைல் எதுக்குன்னா, இதில் வந்து உங்கள் பேக்கேஜ் அண்ட் மாடியூல்ஸ் ஐடி யூஸ் பண்ணுற பேக்கேஜ் அண்ட் மாடியூல்ஸோட கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் இந்த எந்த ஃபைல்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு புது ஃபங்க்ஷனில் கொண்டு வரப்போ நீங்கள் இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் தொடணும்னு அவசியமே இல்லை எடிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து pubspec.log ஃபைல். ஸோ இந்த ஃபைல் எதுக்குன்னா வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதாவது உங்கள் டிபெண்டன்சி நேம், உங்கள் ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் என்னென்ன டிபெண்டன்சி இருக்குது, அதோட நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட மெட்டாடேட்டா, அதோட சோர்ஸ், அதோட வேர்ஷன். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து pubspec.yam அப்படின்வாங்க .yaml. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் இருக்கிற எசென்ஷியல் ஃபைல்ஸ் பற்றி, உங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் இருக்கிற எசென்ஷியல் ஃபைல்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது ப்ராஜெக்ட் நேமு, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், SDK வெர்ஷன் டீட்டெயில்ஸ், தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ்ஸு, டிபெண்டன்சிஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஏன் சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபாண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் கூட வந்து இதில் இருக்கும், உங்கள் அசெட்ஸ் கூட வந்து இதில் இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு readme.md இருக்குது. இந்த readme.md வந்து ஒரு டெவலப்பர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து இந்த ஃபைல் இருக்குது. உங்கள் ப்ராஜெக்டை பற்றி ஒரு நோட் நீங்கள் எழுதணுன்னா இந்த readme.mdல வந்து எழுதிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்த வந்து உங்கள் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த readme.md வந்து படிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எதை பற்றி அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கலாம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இதில் கொடுத்துருந்தா இன்னொரு டெவலப்பர் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ். அண்ட் இதை நீங்கள் இப்போது இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு iOS ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட் வந்து நீங்கள் வெப் ப்ரௌசரில் வந்து இது ரன் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளட்டர் வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஆப்பாகவும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு வெப் பேஜாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே வந்து எட்ஜ் ப்ரௌசரில் வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எட்ஜ் அப்படின்ற இது செலக்ட் பண்ணிவிட்டு ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா ஸ்டுடியோ வந்து உங்கள் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். வந்து பில்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எட்ஜ் ப்ரௌசரில் வந்து ரன் ஆகிடும். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நம்பர் கவுண்டர் ஆப். ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு கஸ்டம் ஆப்பை நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கோட் யூனிவர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
கூடிய சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.